டம்ளர் ஊத்தி குடுறா. என்ன செத்தப்பு அடி நாலாவது ரவுண்ட் தான். வேணாம் மோனே அண்ணனுக்கு குடுறா. அடிக்கறல குடுறா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு அதை விட சந்தோஷமா இருக்கா. மாப்பிள்ள இருக்கானே சொக்க தங்கம்டா. என்ன மாதிரி கருப்பா இல்ல அந்த மாதிரி சிவப்பாடா? பெரிய சோப்பும் இல்ல என்ன மாதிரி கருப்பும் இல்ல. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல அண்ணன் சொல்லிச்சு. என்னையே கூட்டு போயிருக்கலாம்லடா. ஏன் இந்த மாதிரி வச்சுட்டு போய் நார் அடிக்கிறதுக்கா? டேய் நம்ம யாருமே போய் பார்க்க வேணாம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. என்ன ஹைதராபாத்ல இருக்காங்க 2 பேரும். அடுத்த மாசம் வராங்க. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்க போறோம். என்றா தம்பி? அண்ணன் சொன்னா சரிதான். சரிதானக்கா? தம்பிங்க சொன்னா சரிதான்டா. ஆயிரம் பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு என் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். டேப் எங்கே வச்சிருக்க? சேட்டு கடையில் வச்சுட்டேன். பாட்டு கேட்கணும். MK தியாகராஜ பகதூர், TR பாப்பா, கண்டசாலா இவங்க எல்லாரும் கரைச்சி லபக்குன்னு குடிச்சா வருமே ஒரு ஏப்பம். அந்த மாதிரி நான் பாடுவேன். பாட்டுமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த போட்லியா போறோம். ஜெட் ஸ்பீட்ல ராக்கெட் ஸ்பீட்ல கொண்டு போறேன். இப்போ பாரு. கனாத காயகத்தை இன்னும் மேல கனாத காயகத்தை கனாத கனாத காய கனாத கனாத காயாத. ஸ்டாப் இட். இதை நான் எவ்வளவு பேர்கிட்ட சொல்லுவேன்? கார்த்திக் கிட்ட சொன்னேன், டேவிட் கிட்ட சொன்னேன், தினேஷ் கிட்ட சொன்னேன். எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. இப்போ நீ பேசுறத நிறுத்தல, நான் நிறுத்திடுவேன். அப்போ என்ன நிறுத்த சொன்னது யாரு? என்னாச்சு? ஏன் வண்டி நிக்குது? இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, நான் ஜான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். யாரு? ஜாக்கி ஜானா? என் பாய் ஃப்ரெண்ட். லோக்கல் ஜான் கிட்ட ஏன்டி இவ்வளவு சத்தம் போட்டு பேசுன? வாழ்நாள்ல நீ போனே பேசுனது இல்லையா? மூஞ்ச பாரு, நல்லா இஸ்திரி போட்ட மாதிரி. ஐயோ, ஏன் வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுன? நீதானா சொன்ன ஸ்பீடு பத்தல, இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல அப்படின்னு கதர்னியடா. நான் பாட்ட சொன்னையா? டேய் வண்டியில எல்லாரும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு போடுன்னு முழுசா பேசணும். யாராவது மொட்டையா பேசுனீங்க, வண்டி எடுத்துன்னு போய் மொத்தமா கூவத்துல சொல்லிவிட்டு நான் ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுவேன். என்னங்க சார் 11 மணி ஆச்சு, இங்க நிக்கிறீங்க? காவேரி இன்னும் வரல. ஓ ஓகே, குட் நைட். குட் நைட். எனக்காகவா வெயிட் பண்ற? இல்ல, வேலைக்காரிக்காக. சாரி, என் ப்ராஜெக்ட் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சாரி. இட்ஸ் ஓகே. காவேரி. மாஸ்கோ. என்ன? உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? இந்த அழகிய பெத்த அப்பா அம்மாவை பிடிக்கும். காலங்காத்தாலே அறுக்காத. வேற? எங்க ஊர்ல ஒரு குஸ்திவாத்தியார் இருந்தாரு. அவர் வேணுமா? இல்ல, அவரு 107 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஓ, அது கூட பரவாயில்ல. அவர் வைஃப் 110 வருஷம் வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள போலவே நாமளும் இருக்கணும். இது ஆசை இல்ல, பேராசை. என்னடா நம்ம வீடு திறந்து கிடக்குது, டிவி ஓடுற சவுண்டு கேக்குது. டிவி தான் ஓடுது. ஏசி, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்ச பால், பழம், ஜூஸு, ஃபேனு. வீட்டுக்காரி விட வேலைக்காரி நல்லா சொகுசா தான்டா இருக்காளுங்க. என்ன படம் பார்த்துட்டு இருக்க? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம்? அதை ஆஃப் பண்ணு, நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ளே பண்ணுவோம். ஏ கமான். அக்னி நட்சத்திரம் படத்துல ஒரு சீன் வரும், பாத்தியா நீ? பிரபுவும் கார்த்திகா நேர் ஓடி வந்து மோதிப்பாங்க. அது விளையாடுவோமா? நீ பிரபு, நான் கார்த்திக், 2 பேரும் நேர் ஓடி வந்து மோதிக்கணும். யார் கீழே விடுறாங்களோ அவங்க அவுட்டு. ஓகே, நல்லா போய்க்கோ. ரெடி? 1 2 3 கமான். ஐயோ அம்மா. இடிக்கும் போது குண்டா இருந்தா இப்போ ஒல்லியா இருக்கிறா. ஐயோ வீட்டுக்காரி. ஏய் எங்க இருக்கிறா? போய் அந்த பாத்ரூம்ல கழுவி க்ளீன் பண்ணி வை. சரி, நம்ம 2 பேரும் சிவாஜி படத்துல வர சீன் மாதிரி நடிக்கலாமா? எது? ரஜினி ஸ்ரேயா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனா?
இல்ல ஆ. ரஜினி சார் எல்லாரையும் ஆபீஸ் ரூம் கூப்பிடுவாரே அந்த சீன். அது அடிக்கிற சீன் இல்ல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. லெக் தூக்கலையா? எமோஷனல்